பக்தி, நம்பிக்கை, பொறுமை, சோதனைகள், திருப்பம், இறைவனின் அருள் இவை அனைத்துமே நம்மை வெற்றியை நோக்கி பயணிக்க செய்யும் மாபெரும் உண்மைகள். நீ இப்பொழுது என்னுடைய வாக்கை ஒவ்வொரு வரியிலும் கேட்டு நிம்மதியை தேடிக்கொண்டிருப்பதை நான் உணர்கின்றேன். இதுவரை நீ எதிர்நோக்கிய சிக்கல்கள், உனக்கு நேர்ந்த துன்பங்கள், தடுக்கப்பட்ட உன் ஆசைகள் அனைத்துமே உன்னை மிகவும் சோர்வடைய வைத்திருக்கின்றது. ஆனால் இது முடிவு கிடையாது. இன்று உன் வாழ்க்கையின் முக்கியமான திருப்பு தடமாக இன்னும் 12 மணி நேரத்தில் நீ வியக்கப் போகின்ற அந்த செய்தி உன்னை மிகவும் ஆச்சரியத்தில் மூழ்கடிக்க வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சின்ன செய்தி போல அது தோன்றலாம். ஆனால் அதற்குள் மூடியிருக்கின்ற மகத்தான அர்த்தங்களை புரிந்து கொள்ளும் பொழுது கண்களில் கண்ணீர் தான் வரும். அது ஆனந்த கண்ணீர், நன்றியின் கண்ணீர். நம் எண்ணங்கள் பல நேரங்களில் முன்னேறி செல்கின்றது. ஆனால் வாழ்வின் கலை என்னவென்றால் நம் விருப்பங்களை விட வாழ்க்கை தரப்போகும் வாய்ப்புகளுக்காக தயாராக இருப்பதுதான். நீ வேண்டிய வேலையோ, உறவோ, பொருளோ, உடல் நலமோ எந்த ஒரு விஷயமும் இல்லாமலேயே நிலைத்திருந்தால் அதற்கு காரணம் உன் சிந்தனை கிடையாது. அது உன்னை இன்னும் சிறப்பாக வளர்ப்பதற்கான ஒரே வழியாக இருந்ததற்காக தான் தாமதமாகி உள்ளது. நான் தரும் நற்செய்தி உன் மனதை மாற்றும். நீ நம்பிக்கையுடன் இருந்ததற்காகவே இன்று நான் உனக்கு பரிசளிக்க வந்திருக்கின்றேன். நம் வாழ்க்கையில் நேரம் என்பது மிகவும் முக்கியம். குறிப்பிட்ட நேரத்தில் நிகழக்கூடிய விஷயம் நம்மை உயர்த்தக்கூடியது. அந்த நேரம் 12 மணி நேரம். இன்னும் உன்னிடம் வரப்போகின்ற அந்த செய்தி சாதாரண செய்தி என்று நினைத்து விடாதே. உன் துயரத்திற்கு எல்லாம் முடிவு. பயணத்தின் முடிவில் வரக்கூடிய அந்த அருள்மணியின் ஓசைதான் அந்த நற்செய்தி. கவலையை விட்டுவிடு. உறுதி, நம்பிக்கை, அன்பு, மௌனம் இவை அனைத்தும் உள்ளத்தில் உறுதியாக வைத்து அமைதியாக காத்திருக்க வேண்டும். வாழ்க்கையில் சில செய்திகள் நம்மை உடனடியாக மாற்றிவிடும். ஆனால் சில செய்திகள் நம்மை மெதுவாக மீட்டெடுக்கும். இன்று வரும் செய்தி உன் வாழ்க்கையை மெதுவாக ஆனால் உறுதியாக மாற்றப் போகின்றது. உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கவே கூடாது என நீ எண்ணி இருக்கலாம். ஆனால் இன்று நீயே அதை புரிந்து கொள்வாய். இவை நடக்காததில்தான் நன்மை இருந்தது. கணபதி கொடுக்கும் அருளில் ஒரு விசேஷம் இருக்கின்றது. அது நமக்கு போதிக்கும், பரிசளிக்கும், பாதுகாக்கும். சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை நம்மை இட்டு செல்கின்றது. அந்த நேரம் 12 மணி நேரத்தில் துவங்கும். எது தாமதமாகின்றது என்பதற்காக பின்னால் ஒரு வல்லமை இருக்கின்றது அதன் பின்னால் என்பதை தெரிந்து கொள். நீ நம்பிக்கை வைத்ததாலே இன்று நான் உன்னை தேடி வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். நீ காத்திருந்த எல்லா நேரங்களுக்கும் நான் உனக்கு பதில் அளித்து கொண்டும் இருக்கின்றேன். நம்பிக்கை என்பது ஏமாற்றம் அல்ல. அதற்கான பதில்தான் சற்று தாமதமாகின்றது. நீ கண்ட கனவு, நீ கேட்ட அந்த பெயர், ஒருவருடைய வார்த்தைகள், காலை நேர அமைதி, வண்ணத்தில் உள்ள உணர்வு இவை அனைத்தும் நற்செய்திக்கு வரக்கூடிய முன்னோட்டங்கள். கணபதி உன்னை கட்டாயமாக எச்சரிக்கையோடு ஆசீர்வதிக்கவும் செய்கின்றேன். இன்று தனிமையில் இருக்கும் பொழுது உன்னுடைய உள்ளம்தான் உனக்கு முதல் சந்திப்பு இடம். உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாக்கு. மாறாதது எதுவுமே கிடையாது. என்னுடைய அருள் உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி கொடுக்கும். நீ என் மீது வைத்த நம்பிக்கைக்காக இன்று முதல் நான் உன்னுடைய வீட்டை விட்டு எப்பொழுதுமே செல்ல மாட்டேன். உன் வாழ்க்கையில் நான் வசிக்கத்தான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய மனசாட்சி இன்று முதல் நிம்மதியான சப்தமாக மாறும். முன்னால் நடந்ததை எல்லாம் மறந்துவிட்டு இன்று இரவுக்குள் உன்னை வந்து சேரப்போகின்ற அந்த செய்தியை விழிகள் முழுவதும் திறந்திருக்க காத்திரு. உனக்கே உரியதான செய்தி. உன் குறிக்கோள்களுக்கு மிக முக்கியமான பாதையை அது கொடுக்கும். கணபதியினுடைய உயிருள்ள அருள்வாக்கை தான் இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கை மலரத் தொடங்கிவிட்டது. இந்த விநாயகன் நான் சொல்கின்றேன். வாழ்வில் மேலும் மேலும் சிறப்பான விஷயங்களை எல்லாம் இனிமேல் நீ சந்திக்க தயாராகி விடுவாய். கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளியை இன்றே இப்பொழுதே நான் வைத்து விட்டேன். இன்னும் 12 மணி நேரம்தான். வியக்கத்தக்க நற்செய்தி. அந்த நற்செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய படிவம், புதிய வாசலும் கூட. இதை கேட்ட கணமே உன்னுடைய உள்ளத்தில் பரவசம் பிறக்கும். யாருக்கும் கிடைக்காத உனக்கே உரித்தான அதிர்ஷ்டமான தருணம் இப்பொழுது உன் பாதையில் வந்திருக்கின்றது. நீ அனுபவித்த சோதனைகள், எதிர்பார்த்த பல வாய்ப்புகள் இவை அனைத்தும் அந்த ஒரு செய்திக்காக தான் இவ்வளவு நாளும் தாமதமானது. என் அன்பு குழந்தையாகிய நீ
இந்த நிமிடத்திலிருந்து உன் வாழ்க்கையின் முக்கியமான நேரமாக நீ கருத வேண்டும். காத்திருப்பதற்கும் நம்புவதற்கும் அறிந்து கொள்ள தேவையான உள்ளத்தை வளர்ப்பதற்கான அமோகமான நேரம் இது. கணபதி எப்பொழுதும் தரும்பொழுது அது சிறியதா இருக்காது, முழுமையான தீர்வாக தான் அது இருக்கும். நீ இதுவரை யாரிடமும் கூற முடியாத அளவிற்கு பிரச்சனைகளை சந்தித்து வருகின்ற அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் பதில் இப்பொழுது வருகின்றது. ஒருவர் திரும்பி பார்க்கும் வாழ்க்கை நீ வாழ வேண்டுமா? அப்படி என்றால் இந்த நற்செய்தியையும் தாண்டி செல்லாதே. வரவேற்ற உன் நம்பிக்கையை உயிர்ப்பிக்கப் போகின்ற நேரம் இது. இந்த நேரம் உனக்கான நேரம். நம்பு, காத்திரு, மகிழ்வாய், வெற்றியடைவது உறுதி என்று நான் உன்னுடைய தலையெழுத்தில் எழுதி வைத்து விட்டேன். ஆரம்பத்தில் எதுவும் மெதுவாக இருப்பது போல்தான் தெரியும். நீ வேகமாக செல்ல வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அது உன்னோடு பயணிப்பது சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயம் நமக்கானது அல்ல என்று நீ ஒதுங்கிவிட்டு செல்லக்கூடாது. காலம் கனிந்து வரை காத்திருக்க வேண்டும். பொறுமையோடு நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். மனதை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்காமல் ஒரு நிலையான மன உறுதியோடு நீ செயல்பட தொடங்கும் பொழுது வெற்றி உனதாகும். அதுதான் உன்னுடைய விஷயத்தில் மிகவும் கடினமாக தெரிகின்றது. பொறுமையும் சில விஷயத்தில் இருப்பதில்லை, நிலையான மனப்பான்மையும் இருப்பதில்லை. மனிதனுடைய எண்ணங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கின்றது. உன்னுடைய குறிக்கோள் இதுதான் என்று நீ ஒரு முடிவை எடுத்து விட்டால் அதில் தீர்மானமாக இருக்க நீ முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். சூழ்நிலைகளுக்கு ஏற்பவும் பிற நபர்களின் மன ஓட்டத்திற்கு ஏற்பவும் உன்னுடைய மனநிலையையும் மனப்பான்மையையும் எல்லா இடத்திலும் மாற்றிக்கொண்டே இருந்தால் உனக்கென ஒரு தனி அடையாளம் எப்படி உருவாகும்? நீ யார் என்று பிறருக்கு நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. உன்னுடைய நிலையை நீ தடமாறாமல் தயங்காமல் திடமாக உறுதியாக வைத்து செயல்படும் பொழுது நீ யார் என்பதை பிறர் தானாக புரிந்து கொள்வார்கள். அந்த இடத்தில் நிரூபிக்க வேண்டிய அவசியமே வராது. நீ எப்படி இருக்கின்றாய்? உன் மனநிலைமை எப்படி இருக்கின்றது? நீ எப்படி உன் வாழ்க்கையை எடுத்து செல்கின்றாய் என்பதில்தான் பிறர் உன்னிடம் வந்து சேருவதற்கும் சேராமல் இருப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் புரியாமல் இருப்பதற்கும் அடித்தளமாக அமைகின்றது. உனக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் புதுவித மாற்றத்தை ஏற்படுத்தும். நீ எந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கின்றாயோ அந்த விஷயம்தான் உன்னிடம் வந்தும் சேரும். எப்பொழுதுமே எதையாவது நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு அந்த கவலைகளை சற்று மாற்றிக்கொண்டு உன் மனதை சந்தோஷமாக வைத்து கொண்டு உன் வாழ்க்கையின் மீது கவனத்தை செலுத்தி உன் செயல்களை இன்னும் சிறப்பாக எப்படி செய்வது என்று யோசித்து உன் வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள முன்னேற்றி கொள்ள அத்தனை வழிகளையும் நீ காண்பாய். உன்னுடைய மதியில் இந்த கணபதியினுடைய அருள் முழுவதுமாக இறங்கி உன்னை செயல்பட வைக்கும். உன்னுடைய சொல் செயல் எல்லாமே இனி நல்லனவாக மாறும். நல்லது நடக்கும்.